என்னமோ தம்பி, நீங்க அடிக்கடி இங்க வந்து போறது எங்க மனசுக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு. லட்சுமி கூட உங்க மூலமா தனக்கு எப்படியும் விடிவு காலம் பிறக்குங்கிற நம்பிக்கையோட தான் இருந்துகிட்டு இருக்கா. அத்தை, அண்ணி மேல அன்பு, பாசம், பச்சாதாபம் எல்லாமே அண்ணனுக்கு இருக்கு. தான் மனைவியை பிரிஞ்சு தான் மகனை கூட தான் பார்க்காம இருக்கிறத நினைச்சு நினைச்சு அவர் வருத்தப்படாத நாளே கிடையாது. ஆனா அம்மாவுடைய குணம் தான் இன்னும் மாறல. அதுக்காக அதீரியப்பட வேண்டியதில்லை. அண்ணி அந்த வீட்டுல கொண்டு போய் வச்சு அவங்க சந்தோஷமா வாழ்றதை பார்க்கணும்னு தான் நான் தினமும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் அத்தை, அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். அக்கா, உன் மகன் ரொம்ப குறும்புக்காரனா இருக்கான். இவனை எடுத்துட்டு போய் நானே வளர்க்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? அம்மா, உன் பேரனை அக்கா எனக்கு ஸ்வீகாரமா கொடுத்துட்டா. இனிமே நான் தான் வளர்க்க போறேன். ரொம்ப சந்தோஷம்மா. அவன் இங்க இல்லைன்னா அவங்க அப்பாட்ட வளர போறான். அதுல எங்களுக்கெல்லாம் பெருமை தானம்மா. அத்தா, இவனோட அம்மாவும் பாட்டியும் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. இவனை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போலாமா? ஏடா கண்ணா, எங்க கூட வர்றியா? இங்க பாரு, அங்க வந்தீங்கன்னா உங்க அப்பா பார்க்கலாம், இன்னொரு பாட்டியை பார்க்கலாம். என்ன ஏன் பார்வதி, குழந்தைய நம்ம நிஜமாவே எடுத்துட்டு போனா என்ன? நல்லா இருக்க. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா இவனை பிரிஞ்சு எங்க அக்காவால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இல்ல பார்வதி, எனக்கு இப்ப ஒரு யோசனை தோணுது. கொஞ்ச நாளைக்கு குழந்தை நம்ம கூட இருந்ததுன்னா எங்க அம்மா மனசை மாத்துறது ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க அக்கா கூட நிரந்தரமா அங்கேயே வந்து தங்கிடலாம். இங்க பாரு, குழந்தை நம்ம எடுத்துக்கிட்டு தான் போறோம். அண்ணிட்ட சொல்லிடு. சரி அக்கா. அண்ணி, அண்ணி, இந்த செல்வத்தை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பிஞ்சு முகத்தினுடைய அழகான சிரிப்பை பார்த்துக்கிட்டே உங்க துன்பத்தை ஓரளவாவது மறந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியும். ஏற்கனவே நீங்க கனவை நான் செஞ்சிருக்கிறீங்க. இப்ப இந்த குழந்தையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்க துன்பத்தை அதிகப்படுத்தணுங்கிற கொடுமையான எண்ணம் எனக்கு சத்தியமா இல்லைன்னு. உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்காதான்னு தான் நானும் உங்களை விட அதிகமா துடிச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த யோசனை சொன்னேன். நான் சொல்றதை கேளுங்க. குழந்தை அங்க இருந்தா குழந்தை மேல அம்மாவுக்கு பாசம் ஏற்படலாம். அதனால அவங்க வைராக்கியமும் மாறலாம். அக்கா, அவர் சொல்றதுல எனக்கும் நம்பிக்கை ஏற்படுது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நினைச்சு பாருக்கா. லட்சுமி, குழந்தை கொஞ்ச நாள் அங்கதான் இருக்கட்டுமே. மாப்பிளையும் தன் மகனை பார்த்த மாதிரி இருக்கும். அதனால கடவுள் புண்ணியத்துல நல்லது ஏற்படலாம் இல்லையா? இந்த குழந்தைக்கு எந்தவித குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. சரின்னு சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணி. நான் வர்றேன் அண்ணி. வர்றேன். வரட்டுமா? வரேம்மா. பார்வதியோட சிநேகிதி குழந்தை லீவுக்கு வந்திருக்க. மாமா, இந்த குழந்தை இனிமே நம்ம வீட்டுல தான் வளர போகுது. ஏண்டா துரை, யாருக்கு இந்த குழந்தை? அம்மா, சொல்ல போனா இது ஒரு அனாதை குழந்தை மாதிரி. நம்ம வீட்டுல வளரட்டுமேனு பார்வதி எடுத்து வந்திருக்க. நல்லா இருக்குடா. யார் வீட்டு குழந்தைய நாம வளர்க்கறது? அத்தை, என் சிநேகிதி இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு சக்தி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கும் இந்த குழந்தைய வளர்க்கலாம்னு ஆசையா இருந்தது. நல்ல ஆசை. நாளைக்கே இந்த வீட்டுல எத்தனை குழந்தை வளர காத்துட்டு இருக்கு இல்லக்கா? நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த குழந்தைய எப்படி ஜாகிரதையா பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்கத்தான். ஏட்டா தர கேள்வி முறையே கிடையாதா? நீ இல்லாம அவளுக்கு வேற யாரா பத்தி சொல்ல முடியும்? அம்மா, ஏதோ ஆசைப்பட்டா குழந்தை எடுத்து வந்திருக்கா. இதையும் நீங்க பெருசுப்படுத்துறீங்க. விடுங்க. அண்ணா,
ரொம்ப அழகா இருக்கு. இது யாருடைய குழந்தை தெரியுமா? தெரியும். இது என் குழந்தை இல்லையா துரை? இல்லையா பார்வதி? சொல்லுங்க, என் குழந்தை தானே? ஆமாண்ணா, இவன் உங்க மகன் தான். அத்தா, இவன் பிறந்ததுல இருந்து நீங்க பார்த்ததே இல்ல. இவன் உங்க மகன் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆச்சரியமா இருக்க. இதுல என்ன ஆச்சரியம் பார்வதி? உறவோட கலந்தவங்களையும் உயிரோட இணைஞ்சவங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே கடவுள் பந்தம் பாத்தவங்கிற 2 உணர்ச்சிகளை கொடுத்திருக்கான். இந்த குழந்தையை பார்த்த உடனே எனக்கு இனம் தெரியாத பூரிப்பு ஏற்பட்டது. இதோ உன்னுடைய செல்வம் என் மனசாட்சி எனக்கு உணர்த்தியது. தம்பி, என் கண்மணி இவ்வளவு சீக்கிரம் சந்திச்சு பாரி அணைச்சு முத்தமிடக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாது. அண்ணா, மனைவிக்கு கிடைக்காத பாக்கியம் மகனுக்காக கிடைக்கட்டுமே. அல்லல் பட்டுத்தான் வாழ்ந்தாகணும்னு அன்னைக்கு ஏற்பட்ட தலையெழுத்து அவங்க பெற்று இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவன் உரிமையோட வளர வேண்டிய இந்த இடத்துக்கு அவனை நாங்க கொண்டு வந்திருக்கோம். என்னுடைய கோழத்தனத்தினால நான் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாயிட்டு வரேன். நீங்க மட்டுமா? என் மனைவி கூட தான் பார்வதி. எனக்கு அது தெரியாம இல்லை. அந்த புனிதவதியோட உள்ளத்தை புண்படுத்திட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். தாயை நான் தெய்வமா வணங்குறது தவறுண்டா. எனக்கு இந்த தண்டனை தேவை. போனதெல்லாம் போகட்டும். இந்த குழந்தைய வச்சாவது அம்மாவுடைய மனசை மாத்திரத்துக்கு நம்ம முயற்சிக்கணும். துரை, அப்படி ஏதாவது நடந்தா இந்த வீடுதான் என்னுடைய சொர்க்கம். ஆனா இது உங்களுடைய குழந்தை அம்மாவுக்கு கொஞ்ச நாள் தெரியாம இருக்கிறது நல்லது. ஆமாண்ணா, உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க இந்த குழந்தை மேலேயும் அவங்களுக்கு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுடுமோன்னு பயந்துதான் சொல்றேன். என் குழந்தைய குஞ்சு குலாவுற உரிமையை, என் உள்ளத்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கு. பரவாயில்ல துரை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். குழந்தை எப்படி கொடுங்க. வா பார்வதி. துரை, குழந்தையை நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம் இல்லையா? ராமு, என்னடா இது அக்கிரமம்? அவங்க 2 பேரும் ஏதோ அனாதை குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதை கண்டிக்கிறத விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு கொலாவிட்டு இருக்கிறீங்க. அம்மா, குழந்தைங்கிறது தெய்வ திருஷ்டி. அது அனாதை அது இதுன்னு சொல்லி என் அம்மாவை இருக்கணும். நல்லா இருக்கடா. இந்த வீட்டுல குலம் தெரியாம ஜாதி தெரியாம எந்த குழந்தை வேணும்னாலும் வளரலாமா? அம்மா, இந்த குழந்தைய அவங்க கொண்டு வந்தாங்க, அழகா இருந்தது. அதனால நீ துரையை எதையுமே கேட்காம இப்படியே விட்ட, அவ பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு இன்னும் என்னென்ன அக்கிரமம் எல்லாம் செய்வானோ தெரியல. கண்டிக்கிறதுக்கு துரை இந்த சின்ன பிள்ளையா வளர்ந்துட்டான். அவன் விருப்பம் போல செய்யறான். இது அழிவு காலமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அவங்களும் இந்த குழந்தையை எக்கேடாவது கெட்டு போகட்டும். முதல்ல இந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துடு. அம்மா, உங்க விருப்பத்துக்கு விரோதமா நான் எதையுமே செய்ததில்லை. ஏதோ என் ஆத்ம திருப்திக்காக இந்த குழந்தைய கொஞ்சம் குலார உரிமை எனக்கு கொடுங்கம்மா, மறுக்காதீங்கம்மா. சரி சரி, எப்படியாவது போ. பார்வதி, இங்க வாய. அம்மா மாடிக்கு வந்திருக்காங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னவா? இங்க வா, இங்க வா. அப்படி
எப்படி? வேண்டாங்க. நான் காரணமா தான் சொல்றேன். நான் சொல்றேன் கொஞ்சம் கேள. சீக்கிரம் சீக்கிரம். எடி மீனாட்சி, நானும் 4-5 நாளா சொல்லிட்டே இருக்கேன், இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வையன்னு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா? இந்த பீரோல இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டா. இவன் பழகணுமே, கிள்ளி விட. பரிதாபமா இருக்குங்க. சரி சரி, அந்த பொறுப்பை நானே இப்ப எடுத்துக்கிறேன். ஆரம்பி ஆரம்பி. ஆரம்பிச்சிட்டாடா ஆரம்பிக்க. உன்னதாண்டா இப்ப அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? எவ்வளவு பெரிய தொல்லையா போச்சே. என்னம்மா இது, குழந்தை இப்படி ஒரேடி அழுதுகிட்டே இருக்கு. அழுது தொலைக்கட்டுமே, அதை பத்தி நமக்கு என்னடி? உன் வேலையை பாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. நல்லா இருக்கேன்னு அழுத்துக்காது. குழந்தைய சமாதானப்படுத்த தெரியணும். சும்மா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஏன் உங்க வீட்டுல தான் 4-5 வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்களை யாரையாவது கூப்பிட்டு இந்த அழுமுச்சிய பாத்துக்க சொல்லுங்க. அவங்களுக்கு வேற வேலை ஒண்ணு இல்லையா? என்ன அது? அம்மா நீயே சொல்லுமா. இவ சிநேகிதிகிட்ட இருந்து குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்துட்டாலே தவிர அதை ஒழுங்கா வளர்க்க தெரிய வேண்டாமா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் அவங்க அம்மா ஆட்டி விட்டுட்டு வந்துடணும். சரிதானம்மா? அது எப்படி முடியாத? அவளுடைய புருஷன் அவளை தள்ளி வச்சதுனால அனாதாசிரமத்தையோ எங்கேயோ சேர்ந்துட்டாளாம். இப்ப இவனை கொண்டு விடணும்னா நடுத்தருவில் தான் விடணும். நடுத்தருவில் விடுறதா? நல்லா இருக்குன்னு சொல்றது. பார்வதி, இவனோட அழகி யார் சேர்க்கிறதா? 4 அறை அதெல்லாம் போல் இருக்கு. பார்வதி, அந்த குழந்தைய எப்படி கொண்டா? கொடுத்துட்டு. குழந்தை அழுதா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஆகாரம் சாப்பிட வேலையோ என்னவோ அதை புரிஞ்சுக்காம 2 பேரும் இப்படி சண்டை பிடிக்கிறீங்களே. குழந்தைங்க கிட்ட எப்பவுமே அன்பா பழகணும். மீனாட்சி, குழந்தைங்க கொஞ்சம் பால் கொண்டா.